அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேரேறியல்லோ மான் வேட்டையாடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம்போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பதென்றோ. அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக கொண்டு மந்திர தேரில் ஏறி மான் வேட்டையாடுவதற்கு சந்திரர் சூரியர் உலாவும் காட்டில் விளையாடி மனம் மகிழ்வது எப்போது என்பது மேலோட்டமான பொருள். அந்தரம் என்று மனதை சொல்லுகிறார், ஐந்தெழுத்து என்று ஐந்து புலன்களை சொல்கிறார், மந்திர தேர் என்று சுவாசங்களை சொல்லுகிறார். மனம் என்ற வில்லையும் புலன்கள் என்ற அம்பையும் உபயோகித்து ஞானம் என்ற மானை பிடிக்க வேண்டும் என்பது விளங்க மந்திர தேரேறி அல்லோ மான் வேட்டை ஆடுவதற்கு என்றார். மனித சுவாசங்கள் உயிர் நிலை பெறுவதற்கு துணையாக உள்ளன. நுரையீரல்கள் சுருங்கியும் விரிந்தும் வெளி சுவாசமும் உட்சுவாசமும் நடைபெற உதவுகிறது. அந்த ஆதார சக்தியை கொண்டு நுரையீரல்கள் இடைவிடாமல் சுவாசிப்பதாகிய இப்பணியை செய்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு விந்தை. இதன் இயக்கமும் சுவாசமும் நின்று போனால் உயிர் போய்விடுகிறது. உண்மையில் சுவாச நடப்பு என்பது ஒரு மந்திர தேர்தான். மனிதன் இந்த மந்திர தேராகிய சுவாசத்தை பிராணாயாமங்கள் மூலம் நெறிப்படுத்தி உயிர் வளம் பெறலாம். இதனால் மரணத்தை கூட வென்றுவிடலாம் என்பது நமது ஞானிகளின் கண்டுபிடிப்பு. இதனை மந்திர தேரேறி மான் வேட்டை ஆடுவதற்கு என்று ஒப்பிடுகிறார். அந்த காட்டிலோ போய் வேட்டையாடுவது. சந்திரர் சூரியர் உலாவும் காடு அது. சந்திரன் என்பது இடைகளை, சூரியன் என்பது பின்களை. இவற்றை சந்திரகலை சூரியகலை என்றும் சொல்வதுண்டு. இவை உலாவும் காடு நமது உடம்பு. இடது நாசித்துளை வழியே நடக்கும் இடைகளை சுவாசத்தின் வழியாகவும் வலது நாசித்துளை வழியாக நடக்கும் பிங்களை சுவாசத்தின் வழியாகவும் செயல்படும். பாடலால் அழுகினி சித்தர் மனம் ஒருமுகப்பட்டு புலனடக்கத்தோடு சாதகம் செய்யும் பிராணாயாமங்களின் மனிதன் எய்துகின்ற மேம்பாடுகளை கூறுகிறார். இந்த மேம்பாடுகள் மனித உடம்பு, உயிர், மனம் மூன்றிலும் இயங்கி மனிதனை மனித தன்மைகளோடு ஏற்றம் பெற செய்யும் என்பதை அந்தரத்தை வில்லாக்கி என்றும் ஐந்தெழுத்தை அம்பாக்கி என்றும் மந்திர தேரேறி ஆடுகின்ற மான்வேட்டை என்றும் குறிப்பிடுகிறார். அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேரேறியல்லோ மான் வேட்டையாடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம்போன காவனத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பார்ப்பதென்றோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.